தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. இந்த சைட் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க. வந்தாசிலேருந்து 10-11 கிலோமீட்டர் தான் இந்த சைட் வருது. இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு தாங்க சைட்டு. இது பஸ் ரூட் சைட்டு, இது பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து 100 மீட்டரில் சைட் இருக்குது. 1 ஏக்கர் 22 சென்ட்டுங்க அந்த புஞ்சை இடம். இது ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. இது திண்டிவனம் டு தெய்யார் வந்தாவாசி மெயின் ரோடு. இது ஒரு கூட் ரோடுங்க. இது பஸ் ஸ்டாப். இது அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்து நின்று போங்க. இது ஒரு அருமையான சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சைட்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க. இது 30 அடி ரோடு. தார் ரோட்லேருந்து 50 மீட்ரு மண்பாதை பொது வழி. இந்த 30 அடி ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளே வந்து ஒரு 10 ஏக்கரில் லேஅவுட் போட்டுக்கிறாங்க. இந்த 30 அடி வழி வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஜாயிண்ட் ஆகுது. இதாங்க சைட்டு. இது ஒரு புஞ்சை இடம். இது சைட்டு காட்டுற பாருங்க பவுண்ட்ரி. சைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 130 அடி வருங்க ஃப்ரண்டேஜ். பியூர் ரெட் சாயில். இது ஒரு புஞ்சை இடம். தார் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்ரு தாங்க. இது தார் ரோடு மண்பாதை பொது வழி 30 அடி ரோடுங்க. வழியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வழி வந்து பொது வழி தான். இது ஒரு ரெட் சாயில் மண்ணுங்க. இது ரெட் சாயில் புஞ்சை இடம். பாருங்கள் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள். இடம் ஸ்கொயராக வருது பாருங்கள். இடம் ஒரு அருமையான இடம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரி வைக்கிறதுக்கு தரமான இடம். நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தாயல மரம்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தார் ரோட்லேருந்து 50 மீட்ரு தான். நமக்கு 30 அடி ரோடு வந்து சைட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க. வழியில் எந்த பிரச்சனை இல்லை. நம்ம லேண்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஊர் தான் இருக்குதுங்க. அது பாருங்கள் ஆப்போசிட்டில் வீடுலாம் கட்டின்னு இருக்காங்க பாருங்கள். ஊர் தான் இருக்குது ஒரு 100 மீட்டரில். இது பியூர் ரெட் சாயிலுங்க. ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை வைக்கிறது தரமான இடம். நம்ம வந்தாசிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் வரும். திண்டிவனம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 கிலோமீட்டர் வரும். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் வருங்க. இது ஒரு அருமையான இடம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க. இது இடம் வந்து ரொம்ப குறைவான இடத்துல வந்துருக்குது. 1 ஏக்கர் 23 சென்ட்டுங்க. 1 ஏக்கர் 23 சென்ட்டு 30 அடி ரோடு. அது பொது வழி. இது பியூர் ரெட் சாயில். ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வைக்க தரமான இடங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க. வந்தாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஒரு 10லேருந்து 11 கிலோமீட்டர் வரும். இது ஒரு அருமையான சைட்டு, சிங்கிள் ஓனருங்க. உங்களுக்கு பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள். இடம் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது. பெண்டுக்குன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அருமையான சைட்டுங்க. இது விலை வந்து 22,000 ரூபாங்க. இது விலை வந்து 22,000 ரூபாங்க. எனக்கு கால் பண்ணுங்கள். இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன். ஓனர் அண்ட பேசிக்கலாங்க. இது மொத்தம் 1 ஏக்கர் 23 சென்ட்டு. ரேட்டு வந்து 22,000 ரூபாங்க. இது ஒரு அருமையான புஞ்சை இடம். இது ஒரு சிங்கிள் ஓனரு. இதில் போர்வெல், இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவும் கிடையாது. நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். இங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது. 40 அடி 30 அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பம் இருக்குது. அங்கேருந்து இபி லைன் எடுத்துக்கலாங்க. ஆப்போசிட்டில் காட்டுறோம் பாருங்கள். அதுலேருந்து இபி லைன் எடுத்து போர் போட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸோ இல்லை ஒரு கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ வச்சுக்கலாம். இது மிக குறைவான விலையில் வந்துருக்குது. இது ஒரு அருமையான புஞ்சை இடங்க. பியூர் ரெட் சாயிலுங்க. இடம் ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க. 1 ஏக்கர் 23 சென்ட்டு. ரேட் வந்து 22,000 ரூபா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க. சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 80 கிலோமீட்டர் வரும். கோயம்பேடு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 95 கிலோமீட்டர் வருங்க. இது ஒரு அருமையான இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு கால் பண்ணுங்கள். கூட்டும் போய் இடம் காமிக்கிறேன். இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க.